அதுக்காக நீங்க பரத்தை விட்டு பிரியணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இல்ல பூஜா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். பரத்தை நான் எந்த நிலைமையிலும் நேசிக்கல. நான் உணர்ந்தது உண்மையான காதல் இல்லை. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு, ஜஸ்ட் அன் இன்ஃபாக்சுவேஷன், அவ்வளோதான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை என் மனசுல தோண அபத்தமான உணர்வை நான் அவர்கிட்ட சொல்லலை. சொல்லாம இருந்தது எவ்வளவு நல்லதுன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உமா, என்ன பேசுறீங்க நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எது உங்களை இப்படி எல்லாம் பேச வைக்குதுமா? எனக்கு புரியல. உருகி உருகி மனசார நேசிச்சதுக்கு அப்புறமா ஒண்ணுமே இல்லன்னு பச்சை குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது என்னால நம்ப முடியாது. இது உண்மை இல்ல. நீங்க நம்பலன்றதுக்காக நான் சொல்றது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? நேத்து நினைச்சது இன்னைக்கு தப்புன்னு தோணலாம், இன்னைக்கு நினைக்கிறது நாளைக்கு தப்புன்னு தோணலாம். இது இயல்பு. எனக்குள்ள அவரு வரவே இல்லை. அப்படி வந்திருந்தா அவருக்குள்ள நான் போயிருப்பேன்ல. போகலையே. அப்புறம் உமா, ஒரு பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு ஆண் ரொம்ப ஈஸியா வர முடியாது. அப்படி வந்துட்டா சுலபமா வெளியில போகவும் முடியாது. உங்க காதல உங்க கண்ணுல பார்த்தவனா